குப்பை கொட்டை கொல்லை பக்கம் போனாங்க, வந்துருவாங்கம்மா. இதோ அப்பா வந்துட்டாங்க பாரு. அம்மா பாத்தியா நம்ம வீட்டுல வெண்டைக்காய் எவ்வளவு காய்ச்சிருக்குன்னு? இவ்ளோ நாள் தண்ணி ஊத்துனது யாரு? நான் தானே. இப்ப யாரு இல்லன்னு சொன்னா? அப்பா, இன்னைக்கு அக்காவும் மாமாவும் வீட்ல இருக்காங்க. மதியம் என்ன ஸ்பெஷல்? நானே கேட்கலான்னு இருந்தேங்க. என்ன செய்யலாம்? நான் கறி எடுத்துட்டு வரவுமா? நீ என்ன பண்ற? அப்போ இன்னைக்கு நம்ம வீட்ல கறி விருந்தா? ஆமாமா. நீ போய் பீரோல இருந்து 500 ரூபாயும் ஒரு பையன் எடுத்துட்டு வா. இந்தாம்மா. பா, இந்தாங்க. 500 ரூபாய் போதுமா? பத்துமா? போதுமா, பத்தலன்னா பாத்துக்கலாம். சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். அங்கிள், ஆண்டி ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. என்ன அங்கிள், காலையில பேக்ல எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அதுவா, வீட்டுக்கு 2 விருந்தாளிங்க வந்திருக்காங்கல்ல, அதான் கறி எடுத்துட்டு வரலாம்னு கறி கடைக்கு போறேன். வாவ், கறி கடையா? சூப்பர். அப்ப நானும் வரனே. ஐயோ தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க வீட்லயே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன அங்கிள், நான் இது வரைக்கும் லைஃப்ல கறி கடைக்கெல்லாம் போனதே இல்ல. அதான் வந்து பாக்கலாம்னா நீங்க தான் வேணான்ட்டீங்க. என்ன மாமா சொல்றீங்க? இது வரைக்கும் ஒரு தடவை கூட கறி கடைக்கு போனதே இல்லையா? தாரணி, நம்மலாம் கறி சாப்பிடுறதோட சரி, அந்த பத்தி யோசிக்கிறது இல்ல, அந்த பக்கம் போறதோ இல்ல. அப்ப சரி தம்பி, வாங்க போலாம். சரி போலாம். மித்து, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்களாம் உள்ள போயிட்டே இருங்க, நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? இல்ல பரவாயில்ல. சரி தம்பி, வாங்க நாம போலாம். இல்லாட்டி மித்ரா வந்துட்டுமே. சொல்லுங்கம்மா. அண்ணன், அர்ச்சனை தட்டு வேணும். உன்னால உன்னை பார்க்க முடியல. கொஞ்ச நாள் ஆளையே காணோம். நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன், சௌக்கியமா தான் இருக்கேன். ஆமா, கல்யாணம் அடிச்சுட்டு கேள்விப்பட்டேன். இவர்தான் மித்திரா கட்டி இருக்க மாப்பிளையா? ஆமாங்க. உன் பேர் என்னப்பா? வினய். தம்பி, ராஜேந்திர வெகுலியான ஆளுப்பா. இத்தனை நாள மித்ரா தான் கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி ஒரு தங்கமான பொண்ணுப்பா மித்ரா. இன்னைக்கு நீ உங்களை கைவிட்டுற கூடாது, என்னப்பா? கண்டிப்பா ஐயா, இதெல்லாம் நீங்க சொல்லவா வேணும்? அப்புறம் என்னையா தங்கமான மாப்பிள்ளை பிடிச்சிருக்கிய? சந்தோஷமா இருங்க. நான் வரட்டுமா? வாங்க. கரெக்டா அம்மா. சொன்னீங்க. மித்ரா வந்துட்டாலே. என்னாச்சுமா, ஏன் இங்கே நிக்கிறீங்க? அக்கா வா. அம்மா, அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுமா. கல்யாணத்துக்கு வினியோட அப்பா அம்மாவையும் கூப்பிடலான்னு கோவில்ல பேசிக்கிட்டோம்ல. அதான் நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, போன்ல சொல்றதை விட நேர்ல போய் கூப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு பாக்குறோம். நாங்களும் இங்க அதே தான் யோசிச்சுட்டு இருந்தோம். இத பத்தி நாங்களே உங்ககிட்ட வந்து பேசலாம்னு நினைச்சோம், நீங்களே வந்துட்டீங்க. அப்போ இன்னைக்கு நைட்டே நாங்க சென்னை கிளம்புறோம். இல்லம்மா, நீங்க மட்டும் போய் பேசினா சரியா இருக்காது. பெரியவங்க நாங்க வந்து முறையா கூப்பிட்டா தான் அது சரியா இருக்கும். நாங்களும் உங்க கூடவே வர்றோம். அங்கிள், வரணும்னா ஆன்டியுமா? ஆமா தம்பி, நானும் வரேன். இல்ல ஆன்டி, உங்க உடம்பு இருக்க கண்டிஷன்ல அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணக்கூடாது. இப்பதானே உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. அது பரவாயில்ல தம்பி, அப்படி இல்லன்னா மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும், அதான். சரி, வரட்டும் வினய். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். அப்புறம் என்ன,
ஊருக்கு போக வேண்டிய சமாச்சாரத்தை எல்லாம் போய் பாருங்க. ஆ? சீக்கிரமா பேக் பண்ணு. சரிக்கா. அம்மா அப்ப நான் வரலையா? தாரணி, நீ இப்ப வேணாம். நீ மல்லிகாத்த வீட்டுல போய் ஒரு 2 நாளைக்கு இரு, சரியா? நாங்க போயிட்டு பேசலாம். எனக்கு இத பத்தி பெருசா ஐடியா இல்ல. அதுவும் உடனே வேற சொல்றீங்களா? நம்ம கொஞ்சம் யோசிப்போம். எனக்கு என்னமோ இப்போதைக்கு அவசரப்பட வேணாம்னு தோணுது. வினய கூட்டிட்டு போய் அம்மன் தாலி கட்ட சொல்லலான்னு பார்த்தா டாக்டர் இப்படி சொல்றாரே. மித்ரா, அப்பா அம்மாவை ரூமுக்கு அழைச்சிட்டு போமா. பாவம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க, டயர்டா இருக்கும். நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம். சரிங்க. சரியா? மித்ரா அழைச்சிட்டு போமா. வா அம்மா. உள்ள கூட்டு போமா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஏண்டி, இந்த ரூமே நம்ம வீடளவு இருக்கும்ல? அவ்வளவுலாம் இருக்காதுமா, சும்மா பேசாத. அப்பா என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, உன் மாமனாருக்கு இந்த கல்யாண விஷயத்துல பெருசா விருப்பம் இல்ல போலயே. விருப்பம் இல்லாமலாம் இல்லப்பா. டக்குன்னு கல்யாணம்னு சொன்னதுனால அவரு யோசிக்கிறாரா இருக்கும். நான் மறுபடியும் அவர்கிட்ட பேசி பாக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஏண்டி மித்ரா, உன் மாமியார் ஒரு வார்த்தை கூட பேசலையேடி? அவங்களுக்கு இருக்கிற கோவத்துக்கு இவ்ளோ தூரம் அவங்க அமைதியா இருக்கிறதே பெரிய விஷயம். ஆமா, அன்னைக்கு வந்து அந்த அம்மா வீட்டு முன்னாடி பேசிட்டு போனதை நினைச்சா இன்னும் எனக்கு ஈரக்கொலையே நடுங்குது. அம்மா சாரிமா. அட விடுடி, நான் அவங்கள பத்தி பேசினா இவ சாரி கேட்டுட்டு இருக்கா. அவங்க பாக்கதாமா அப்படி இருப்பாங்க, ஆனா ரொம்ப நல்லவங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்து எத்தனையோ நாள் குற்ற உணர்ச்சியில காரணமே இல்லாம சோகமா இருப்பேன், எதுலயுமே பிடி கொடுக்காம இருப்பேன். ஆனா அப்பெல்லாம் வாசுகி அம்மா அவ்வளவு ஆதரவா இருந்தாங்க. என்னமோ நீதான் சொல்ற, எனக்கு என்னமோ உன் வீட்டுக்கார மாமனார் அளவுக்கு அந்த அம்மா மனசுக்கு நெருக்கமா படல. அம்மா இங்க எல்லாருமே நல்லவங்க தான். டாக்டரும் வினயும் எந்த அளவுக்கு நல்லவங்களோ அதே மாதிரிதான் வாசுகி அம்மாவும். ஏதோ அவங்களால இந்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. என் மேல அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. இப்ப நீயே சொல்லு, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ஆனா நான் உன் பொண்ணுங்கிறதுனால தானே நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. இதே மருமக இப்படி பண்ணிருந்தானா நீ உடனே ஏத்திருப்பியாமா? சொல்லு. அது என்னமோ உண்மைதாண்டி. எது எப்படியோமா, நடந்தது நடந்து போச்சு. இப்போதைக்கு என் ஆசையெல்லாம் நம்ம ஊர்ல உங்க கல்யாணம் நடக்கணும். அதுல இந்த வீட்ல இருந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, இத நான் பாத்துக்கிறேன். ஏண்டி, மாப்பிளைக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் இல்லம்மா. ஏன்? இல்ல, சும்மா கேட்டேன். அப்புறம் இன்னொரு பொம்பளை ஒருத்தங்க இங்க இருக்காங்களே, அவங்க யாரு? இன்னொருத்தவங்களா? யாரு? அதாண்டி, கீழே உன் மாமியார் பக்கத்துல நின்னு அப்பப்ப காது கடிச்சிட்டே இருந்ததே. ஓ அதுவா? அது வசந்தி அத்தை. அவங்க கூட இருக்கிறவரு டாக்டரோட தம்பி. வசந்தி அத்தை அவரோட வைஃப். அவங்கதான் ஆளு ஒரு மாதிரி போல இருக்கு இல்ல? ஏமா, நீ வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? யாரு எப்படி இருந்தா உனக்கு என்ன? கம்முன்னு இருக்க மாட்டியா? இது என்னங்க வம்பா இருக்கு?
என் மக வாழ வந்திருக்கிற வீடு எப்படி என்னன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? இத கூட நான் கேட்க கூடாதா? என்ன மித்ரா? அதெல்லாம் கேக்கலாமா? ம், நீங்க 2 பேரும் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமா வந்து எல்லா கதையும் சொல்றேன். ம்? என் அப்பா அம்மா எனக்கும் வினைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அத ஏன் டாக்டர் வேண்டான்னு சொல்றீங்க? உங்களுக்கு அதுல உடன்பாடு இல்லையா? என்ன விடுமா, உனக்கு அதுல உடன்பாடு இருக்கா? எனக்கும் இல்ல டாக்டர். ஆல்ரெடி அவங்களுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணி ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்க. அதுக்காக தான் அவங்க கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? உனக்கு அது ஆல்ரெடி தெரியும். நான் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. வினயோட கண்டிஷன் இப்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குமா. இப்போதைக்கு அவன் இங்கேயே இருக்கிறது தான் பெட்டர். இந்த டைம்ல கல்யாணம் அது இதுன்னு அவனை அடக்கழிக்கிறது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. ஊர்ல அவனுக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆச்சுன்னா அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரதும் கஷ்டம். அங்க இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிடுமா. அம்மன் தாலி கழுத்துல ஏறினா இறங்காது. ஆனா உனக்கு ஏறுமா? இப்ப சொல்லுமா, இந்த நேரத்துல இந்த கல்யாணம் அவசியமா? ஆமா டாக்டர். ஊர் கோவிலுக்கு போயிருந்தப்போ அங்கிருந்த சித்தர் ஒருத்தர் அம்மன் கல்யாணத்தன்னைக்கு அம்மன் கழுத்துல இருக்கிற தாலிய வினை ஏன் கழுத்துல கட்டினா வினை உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. அதனாலதான். என்னங்க சம்பந்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா? ஒத்துக்கணும், ஒத்துப்பாருன்னு நம்புவோம். அவரு ஒத்துக்கிட்டாலும் இந்த சம்பந்தி அம்மா ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கே. எனக்கு அவங்கள நினைச்சாதான் கவலையா இருக்கு. எனக்கும் அந்த கவலை இருக்குமா. இருந்தாலும் அவங்க மனநிலையில இருந்து நம்ம யோசிச்சு பார்த்தா அவங்க பக்கம் இருக்கிற கோபமும் நியாயமானது தானே. ஆமாங்க, எனக்கும் புரியுது. கடவுள் தான் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பான். பார்க்கலாம். எல்லாத்துக்கும் காலம்தான் மருந்துமா. நீ வேணா பாரு, கண்டிப்பா கூடிய சீக்கிரமே சம்பந்தி அம்மா மித்ரா கல்யாணத்தை ஏத்துக்கத்தான் போறாங்க. நடந்தா சந்தோஷம் தாங்க. அதுதானே நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்போம். அம்மா டைம் ஆச்சு. ஆமா, சாப்பிட்டு போட வேண்டிய மாத்திரை எல்லாம் போட்டியா? இப்பதானங்க சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டுக்கலான்னு இருந்துட்டேன். இதெல்லாமா மறப்பாங்க. என்னோமா நீ? சரி, மாத்திரை எங்க இருக்கு? அதோ அந்த பேக்ல தான் இருக்கு. ஆ. எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கலனாலும் உனக்காக அவளை ஏத்துக்கிட்டு இந்த வீட்லயே வச்சிருக்க. இதெல்லாம் என்னடா சின்ன விஷயம். விடு, அம்மாக்கு இதுல சம்மதம். சம்பந்தி, பதட்டத்தை விடுங்க. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இந்நேரம் அவன் வாசுகிய சம்மதிக்க வச்சிருப்பான். என்னம்மா மித்ரா? ஆமாமா, இந்த விஷயத்துல உங்க மாப்பிள்ள ஜெகஜால கில்லாடி. எப்படியோ அந்த ஆண்டவன் புண்ணியத்துல சம்பந்தி அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு சரிதான். நல்லா ஒத்துப்பாங்க. ஆளுங்கள பாரு, வந்துட்டாங்க துண்ட தூக்கி தோள்ல போட்டுக்கிட்டு. அதான் சம்மதம் சொல்லிட்டல, மூஞ்சிய அப்படி வச்சிருக்க, கொஞ்சம் சிரிய. மா, நீ ஓகே சொல்லிடுவேன்னு எனக்கு தெரியுமா. லவ் யூ மா.
கீழே எல்லாருமே நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு வந்துடலாம். நான் வரல, நீயே போய் சொல்லு. மா ப்ளீஸ் மா, வாமா வாமா போலாம். அட வாமா போலாம். ஏய், என்ன எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் பேக் பண்றதுக்கு ஆரம்பிங்க. அம்மா கல்யாணத்துக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது சரி, அன்னைக்கு வினைனா உசுரு, அதுக்கு முன்னாடி நீ நானெல்லாம் யாரு? என்ன சொன்னீங்க? சரி அதை விடு, நீ என்ன சொல்ல வந்த அத சொல்லு. இல்லங்க, ம். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் அக்காவை மித்ராவுக்கு எதிரா ட்ரிகர் பண்ணி வச்சிருந்தேன். அவங்களும் அவ மேல கோவமா தான் இருந்தாங்க. ஆனா திடீர்னு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு கல்யாணத்துக்கு ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் அப்பவே நினைச்சேன், அண்ணிலாம் கண்டிப்பா மித்ரா எதுக்குற ஆளே இல்லைன்னு. மித்ரா இப்படி எல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சு அவளை டக்குன்னு ஏத்துக்கிட்டா அவங்களோட ஈகோ என்ன ஆகுறதுன்னு நம்ம கூட சேர்ந்து மித்ராவை எதுக்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்லங்க, இது சரிப்பட்டு வராது. இனியும் இந்த விஷயத்துல இவங்கள நம்பினா கடைசியில நம்மளையும் நடுக்கடல்ல விட்டுடுவாங்க. சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? பார்க்க தானே போறீங்க. இனிமே இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்புறதா இல்ல. சோலவா, நானே பாத்துக்கிறேன். வசந்தி, இந்த விஷயத்துல நம்மளால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? முடியாது, நடக்காதுன்னு எதுவுமே இல்லங்க. மித்ராவுக்கு எப்படி கல்யாணம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அதுவும் இந்த வசந்தி இருக்கும் போதே எப்படி நடத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா, தாரணி, தாரணி, பா, வா. மாப்பிள்ள கால் பண்ணாருமா? ஆ, அவங்க கிட்ட நெருங்கிட்டாங்களா? ஓகே. அம்மா எங்க? அவளை சீக்கிரம் ரெடியா இருக்க சொல்லு. போ. அப்பா சொல்லிட்டேன்பா, வரவங்களுக்கு இளநீ குடுக்கணும்னு சொல்லிட்டு வெட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவளை யாரு பண்ண சொன்னா? என்கிட்ட சொன்னா நான் பண்ண மாட்டேனா? ஆமா, நானும் நேத்துல இருந்து சொல்லிட்டு தானே இருக்கேன். அப்படியே செஞ்சிட்டீங்க நீங்க. அவங்க வரதுக்குள்ள ரெடி பண்ணணும்ல. காலையில இருந்து சொல்லி சொல்லி ஓஞ்சி போய் தான் நானே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏய், பாலை வாங்கிட்டு வந்து பண்ணலாம்னு இருந்தேன். ஐயோ, கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் சண்டை போடாம இருக்கீங்களா? அம்மா, அவங்கதாம்மா. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, வாங்க. ஆ. வணக்கம். வணக்கம் சம்பந்தி. அம்மா, வாங்க சம்பந்தி. தாரணி. வாங்க தம்பி. வாங்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வணக்கம்மா. நான் உங்களை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன். என்னாச்சு சம்பந்தி? அது ஒண்ணுல சம்பந்தி, வர வழியில வாய்க்கால் பாலம் கட்டுறாங்க போல. அதான் 10 கிலோமீட்டர் சுத்தி வர வேண்டியதா போயிடுச்சு. அதான். ஓ, சரி சரி. சரி, உள்ள வாங்க. வாங்க, வாங்க, உள்ள வாங்க. உள்ள வாங்க போலாம். நீ போ. போமா. அக்கா, நம்ம வினைக்கு போயும் இந்த மாதிரி ஒரு குருவி கூட்டலையா பொண்ணு கட்டியிருக்கோம். அதான் பாரு வசந்தி, எல்லாம் என் தாலி எழுத்து. அண்ணி, இன்னும் 3 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது? வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க. உட்காருங்க. தாரணி, போய் தண்ணி கொண்டு வா. சரிம்மா. அம்மா, இங்க வாங்க. உட்காருங்கம்மா.
எல்லாரும் இளநீ சாப்பிடுங்க. வெட்டி கொடுங்க. நம்ம எல்லாம் யாருன்னு சொல்லுங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா? மித்ரா, அதான் சாமி அவ்வளவு சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏண்டி நீ கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? அம்மன் தாலி உனக்கு கிடைக்கணும்னு குடுப்பன இருந்தா தானா கிடைக்க போகுது. நீ சும்மா இருமா. எனக்கு கண்டிப்பா அந்த அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி தான் வேணும். எனக்கு அந்த தாலியில தான் கல்யாணம் நடக்கணும். இவ எதுக்கு அம்மன் தாலி மேல இவ்ளோ ஆர்வமா இருக்கா? ஒண்ணும் புரியலையே. உன் ஆர்வம் எனக்கு புரியுது மித்ரா. ஆனா இந்த தாலி பெரும்பாலும் புருஷன் உயிருக்கு கண்டம் இருக்கிறவங்களுக்கும் இல்ல மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேரும். இதுக்கு ஏமா நீ இவ்வளவு அடம் பிடிக்கிற? சரி விடுமா, அப்படி உனக்கு தான் கிடைக்கணும்னா அத கண்டிப்பா மாத்த முடியாது. நம்பிக்கையா இருமா. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. வேஷா பண்ணிடலாமா? ஓஹோ, நீ அப்படி வரியா? புருஷன் உயிரை காப்பாத்ததா இவ்ளோ போராட்டமா? ரைட்டு. என்ன நடந்தாலும் சரி, எப்படி நடந்தாலும் சரி, அம்மன் கழுத்துல இருக்கிற அந்த தாலிய வினைக்காக நம்ம வாங்கியே ஆகணும். அது எனக்கு தான். இவ பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒண்ணு மனசுக்குள்ள சரியில்லாத மாதிரியே தோணுது. அம்மா தாயே, நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கணும். நாங்க உன்னதான் நம்பி இருக்கோம். அப்போ அத சொல்லுங்க. மித்ராவுக்கும் வினைக்கும் வெள்ளிக்கிழமை கல்யாணம் நடக்க போகுது. நானும் கேள்விப்பட்டேன். அது நடக்க கூடாது. நடக்க கூடாதுன்னா? இத பாருங்க சார், நான் சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. உங்களுக்கும் எனக்கு இருக்கிற நோக்கம் ஒண்ணுதான். மித்ராவும் வினையும் சேர்ந்து வாழக்கூடாது. இதுல உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு ஆதாயம் இருக்கு. இந்த பாருங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்க தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, நீங்க எதிர்பார்க்கிற உதவியெல்லாம் என்னால செய்ய முடியாது. இல்ல சார், இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும். இந்த பாருங்கம்மா, நான் கொடுத்த காசை திரும்ப வாங்கிட்டேன். எனக்கும் அவங்களுக்குமான தொடர்பு முடிஞ்சு போச்சு. அது எப்படி முடிஞ்சு போகும்? வினை உங்களுக்கு செஞ்சது எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா நீங்க மறந்துடுவீங்களா என்ன? ஏதோ மெட்ராஸ்ல தனியா மாட்டீங்க, அது சரியா போச்சு. அதே இங்க நடந்திருந்தா உங்க மான மரியாதை எல்லாம் என்ன ஆகுறது சார்? ஏய், இங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போங்கடா, போய் வேலைய பாருங்க. என்னம்மா, என்ன ஆழம் பார்த்துட்டு வர சொல்லி உன் மகன் அனுப்பி வச்சானா? இந்த பார், மரியாதையை இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. அதுதான் உனக்கு நல்லது. ஏ சார், உங்க ஊர்ல அதுவும் உங்க இடத்துக்கு வந்து உங்களையே ஆழம் பாக்குற அளவுக்கு நான் என்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? எனக்கு மித்ராவும் வினையும் சேர்ந்து வாழக்கூடாது, அவ்வளவுதான். அதுக்கு உங்களால மட்டும்தான் உதவ முடியும்னு தோணுச்சு. அதனாலதான் உங்களை தேடி வந்தேன். இல்லம்மா, இது சரிப்பட்டு வராது. நீங்க கிளம்பலாம். அது சரி, நீங்க உண்மையிலேயே பெரிய ரவுடி. அது மட்டும் இல்லாம ரோஷக்காரர்னு நினைச்சு உங்களை தேடி நான் வந்தேன்.
ஆனா அப்படியெல்லாம் இல்ல போல இருக்கே. வந்தது என்னோட தப்புதான் சார். நான் வரேன். ஒரு நிமிஷம். காணோம். யாரு? அதான்க்கா நம்ம மித்ராவும் வினையும். அதுவா, அவங்க சின்னஞ்சிறுசுங்க. அவங்க கொல்லையில கைத்து கட்டில தனியா படுத்திருக்காங்க. ஓஹோ, நோட் பண்ணீங்களாக்கா? தனியா கைத்து கட்டலாம். வசந்தி படு. அக்கா முடியலக்கா, கொசு கடி பின்னி எடுக்குது. ஷிவோ, இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன் நான் வரலன்னு. கேட்டாங்களா? இதோ பாரு. ஆமா சம்பந்தி, இன்னைக்கு கொசு தொல்லை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இருங்க வந்துடுறேன். இப்ப தூங்குங்க சம்பந்தி. தேங்க்ஸ் சம்பந்தி. அப்போ உனக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுல. இப்போ ஒரு சின்ன பிரச்சனை. உனக்கு எல்லாமே இப்ப தப்பா தெரியுது, அவ்வளவுதானே? இங்க பாரு, ரொம்ப மனசை போட்டு குழப்பிக்காம போய் தூங்கு. நாளைக்கு நிறைய வேலை இருக்குமா. சம்பந்தி இப்ப என்ன சொல்றாரு? என்ன நிலைமையில மித்ரா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பா? ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கே. வாசுகி, வா வா. கண்ட Wow. அம்மா, கல்யாண பொண்ணு யாருமா? இதுதான் சாமி. சாமி, இப்படி வாமா, இப்படி வா. இத கொண்டு போய் பந்தக்கால்ல கட்டி நல்லா வேண்டிட்டு வாமா. என்ன மித்ரா, என்ன இது? இது எங்க ஊர் வழக்கம்மா. மஞ்சள் துணியில எலுமிச்சம்பழம், காசு, விபூதி, குங்குமம், உதிரி பூவெல்லாம் வச்சு நல்லா முடிஞ்சு பந்தக்கால் நுனியில அதை கட்டணும். ஓ,
மித்ரா நான் வேணா ஹெல்ப் கொஞ்சம் பண்ணுறேன். இருங்க தம்பி, வேலை இருக்கு. வாங்க உட்காருங்க, இப்படி வாங்க. அந்த குணாளன் வேற இவளை தனியா வெளியில கூட்டிட்டு வர சொல்றான். இங்க என்னடான்னா பொட்டி பாம்பாட்டம் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களே, என்ன செய்யறது? ஆமா, நல்லா வேண்டிங்கோ. மகா கணபதயே நமஹ, மகா கணபதயே நமஹ, லக்ஷ்மி கணபதயே நமஹ, வீராஜ கணபதயே நமஹ, மகாதேவி நமஹ, யாதேவி சர்வபூதேஷு மாத்ருவேன வம்சிதாத். ஓம் லக்ஷ்மி கணபதயே நமஹ, ஓம் மகா கணபதியாய தேவதாப்தோ நமஹ, நானாவித பத்ரபரிமள புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. பக்ததுண்ட மகாராஜ சுப்ரபாத் நிர்விக்னம் குருவே தேவா சர்வகார்யேஷு சதா மகா கணபதிம் பிரார்த்தயாமி. சும்மா இருங்க. மஞ்சள் தண்ணி வச்சிருக்கேளா? கொண்டு வாங்கோ. உள்ள இருக்கு. இத அம்மா போடுங்க. நீங்க இருங்கம்மா, வேற யாராவது போய் கொண்டு வாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் போறேன். இந்தாங்கோ, எல்லாரும் நவதானியத்தை எடுத்துங்கோ. கையில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துருங்கோ. நான் சொல்லும் போது போடணும். மகாலட்சுமி நமஹ, துர்கா லட்சுமி அம்மா, அப்பா எடுத்துக்கிட்டாரா? ஏங்க எடுத்துக்கிட்டீங்களா? சரி. இருக்கீங்க? வாங்க மேடம், உங்க புருஷன் போனதுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியுமா? சும்மா ரெடி. அம்மா, இவங்க எல்லாரும் எங்க போறாங்க? அப்பா உதிரி மல்லி வாங்க மறந்துட்டாரு. அத வாங்கறதுக்கு இதோ இப்படி படம் திரட்டிட்டு போறாரு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு போய் கேட்டு வா வசந்தி. சரி இருங்கக்கா. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சமந்தி, இன்னும் கொஞ்ச நேரம் தான் சமந்தி ஆயிடும். ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். நீங்க போய் அப்படி நேரில் இருங்க, நான் கூப்பிடுறேன். அம்மா, இந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரீங்களா? கொடுங்க சாமி. அம்மா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மித்ரா, பாத்துடி, அது பழைய குளம். பாத்து, அது வழுக்குனாலும் வழுக்கும். பாத்து போயிட்டு வா. சரிம்மா. எடுத்துக்கோ மித்ரா. தேங்க்ஸ் டார்லிங். ஆபீஸ் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். கிராமத்து வாசனையே வாசனை தான் சம்பந்தி. ஏங்கா, மாமா அப்படி என்ன வாசனைய கண்டுட்டாரா? என்னத்த கண்டாரோ? சம்பந்தி, இந்த ஊர் பக்கம்லாம் என்ன பயிர் போடுவீங்க வயக்காட்டுல? பொதுவா சம்பாவை நட்டு அறுத்துடும். ஓ, குருவைக்கு வேலி கணக்குல வயக்காடு வச்சிருக்கிற ஆளுங்க போர் செட்டு போட்டு நட்டுப்பாங்க. குழி கணக்குல இருக்கிறவங்க பயிறு பருத்தின்னு போட்டுக்குவாங்க. எப்படி பார்த்தாலும் சம்பா தான் நமக்கு லாபம்னு வச்சுக்கோங்களேன். குருவையை நம்பி காசு போட முடியாது. எப்ப வேணாலும் கொடையடிச்சிடும். அது சரி. இப்பெல்லாம் விவசாயம் பண்றதுக்கே தனி தைரியம் தேவையில்ல? இல்லையா பின்ன? ஏதோ நம்ம ஊர் மாரியாத்தா புண்ணியத்துல இந்த வருஷம் எந்த சேதாரமும் இல்ல, விளைச்சலும் பரவாயில்ல. ஆமா, இப்ப அந்த கோவில தானே திருவிழா வரப்போகுது? ஆமா சம்பந்தி, வருஷம் வருஷம் மாரியாத்தா கோவில் திருவிழானாலே ஊரே 7 நாளைக்கு களை கொட்டும். ஆடி மாசம் 10 வாக்குல காப்பு கட்டி சுத்தி இருக்கிற 5 கிராமமும் அவ்வளவு சுத்தவத்தமா இருப்பாங்க. நீங்க கண்டிப்பா இனி வருஷா வருஷம் தவறாம வந்து கலந்துக்கணும். கண்டிப்பா சம்பந்தி. இனிமே இது எங்க ஊர் தானே, வராம போயிருவோமா என்ன? ஆடி மாசம் தான் திருவிழானா, அப்போ இப்ப நடக்க போறது என்ன? இது அம்மனுக்கு திருக்கல்யாணம். ஓ, அப்போ ரெண்டும் வேற வேறயா? ஆமா சம்பந்தி, திருக்கல்யாணம் திருவிழா அளவுக்கெல்லாம் சிறப்பா நடக்காது.
உள்ளூர் ஆளுங்க மட்டும் கலந்துப்போம், அவ்வளவுதான். இதுல என்ன சிறப்புன்னா அம்மன் கூட சேர்ந்து ஊர் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் நடத்துவாங்க. அம்மனும் இந்த ஊரோட பொண்ணுதாங்கிறது ஒரு ஐதீகம். அது போக மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க, புருஷமாருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற பொம்பளைங்க இங்க வந்து சாமி முன்ன நின்னு பூஜையில கலந்துகிட்டு மறுதாலி கட்டிக்கிறதும் உண்டு. இது ஏற்கனவே கல்யாணம் பண்ணவங்களுமா? ஆமா சம்மதி. இதோ இப்ப நம்ம மித்ராவுக்கு பண்ண போறோம்ல, அப்படித்தான். மித்ராக்கு சும்மா நாங்க பார்க்கலாம்னு பண்றோம், ஆனா இப்படியும் பண்ணலாம். ஆமா, அதுவும் குறிப்பா அன்னைக்கு கல்யாணம் நடக்கிற பொண்ணுங்கள்ல யாராவது ஒருத்தருக்கு அந்த அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி போகும். அது கிடைச்சா அந்த தாலி அவ கழுத்தை விட்டு இறங்கவே இறங்காதுன்னு சொல்லுவாங்க.